பண்ணிக்கணும். இந்த வாழைப்பூ இருக்குல்ல, இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணும், கையில நம்ம எண்ணெய் தடவணும். ஏன்னா இந்த வாழைப்பூ வந்து நமக்கு கரைப்படும், இந்த கை நகத்துல வந்து கரைப்படும். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு எண்ணெய் தடிக்கணும். அதுக்கப்புறம் இப்படி பீல் பண்ணணும். இப்படி பீல் பண்ண உடனே இதை வந்து எடுத்துரும். இப்போ இந்த வாழைப்பூ வந்துருச்சா, சூப்பரா, அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்கே நம்ம பீல் பண்ணணும். இந்த கார்னர்ல இருக்கலாம் எட்ஜில் இங்கே தான் நம்ம இப்படி பிடிச்சி இப்படி பண்ணோம்னா அழகாக வந்துடும். இந்த பாருங்க அழகாக வந்துச்சா, அவ்வளோதான். இது அப்படியே என்ன பண்ணணும், இந்த இதெல்லாம் எடுத்து வச்சு அவ்வளோ இந்த பாருங்க வந்துச்சா. அவ்வளோதான். இது எடுத்து வச்சுருங்க. இது லாஸ்ட் நம்ம பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும்னா கையில் என்ன தரணும், பிசு பிசுன்னு ஒட்டுது. இது இருக்கு பாருங்க. இப்போ இது எட்ஜஸ் இது இருக்குல்ல, இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். பெருசாக இருக்கு பாருங்க. இது பாருங்க, இதை கட் பண்ணிட்டு அது கூட இங்கே ஒரு சதை இருக்கும். கட் பண்ணிட்டோம்னா இது வாழைப்பூ. இதை பாருங்க, இப்போ இல்லை அது நீட்டாக சென்டரில் இருக்கலாம் இல்லையா, இங்கே ஒரு லீஃப் மாரி குட்டி லீஃப் மாரி வரும். அதுவும் இல்லை. இப்போ நாங்கள் பெருசாக இருக்குல்ல, அதை எடுத்து கட் பாருங்க. ஆனியனை நம்ம சாப் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ ஒரு ஆனியன் இருக்கு. இப்போ வந்து இதை சைஸாக கட் பண்ணிட்டு சைஸாக கட் பண்ணிட்டு அப்புறம் சின்ன சின்னதாக சாப் பண்ணணும். சாப் பண்ணிட்டு நல்லா பார்த்துக்கோங்க, இப்படி தான் சாப் பண்ணணும். ஓகேவா, இப்போ இதை எடுத்து இதெல்லாம் போடணும். நினைக்கலாங்க, இதை அவங்க எடுத்து வாழைப்பூவை நல்லா குட்டி குட்டியாக அதை பாருங்க வாஷ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி இதில் போட்டுருணும். நல்லா குட்டி குட்டியாக ஒன்றும் பாதிமா இருந்தாலும் பாருங்க. அப்புறம் நல்லா பேசணும். நம்ம உப்பு போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கடலைப்பருப்பை நம்ம நல்லா ஊற வச்சுக்கணும். ஊற வச்சுக்கிறதுக்கு அப்புறம் அந்த இஞ்சி சேர்த்து நம்ம அரைக்கணும். அரைச்சதுக்கு அப்புறமா என்ன செய்யணும்னா வெங்காயம், அதுக்கப்புறமா வந்துட்டு காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, சோம்பு தூள், கருவேப்பிலை, அப்புறம் இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா பிசையணும். இதில் நல்லா பிசைஞ்சு உப்பு போட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு நல்லா போட்டு பிசையணும். வாழைப்பூ இதெல்லாம் போட்டு நல்லா பிசையணும். இப்போ எண்ணெய் இப்போ நல்லா காயணும். இது ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும்னா நல்லா உருண்டை பிடிக்கணும். இப்படி உருண்டை பிடிச்சிட்டு உள்ள கை இருக்குல்ல, இந்த கை இங்கே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோடனே வடை ரெடி. இது அப்படியே நம்ம வந்துட்டு ஓகே இந்த பதம் வந்தால் போதும். கொஞ்சம் மிதமான சூடு இருக்கணும். ஏன்னா வாழைப்பூ வந்து சீக்கிரமாக தீஞ்சிடும், கலர் கொடுத்துரும். அதனால நம்ம இந்த மீடியம் வச்சு நம்ம செஞ்சால் கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன செய்யணும்னா இப்போ நல்லா உள்ள கை ரவுண்ட் பண்ணிட்டு அப்படி ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். ஓகே, மீடியமாக ப்ரெஸ் பண்ணணும். இந்த பண்ணி அப்படியே போட்டுருங்க. நம்ம நல்லா இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம எப்படி இருக்குன்னு சொல்ல வேண்டியது. இதெல்லாம் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஓகேவா. இது அப்படியே என்ன பண்ணணும், ஓகே உப்பு உப்பு திட்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு நல்லா ப்ரௌன் ஆகுது. பார்த்தீங்களா, நல்லா கலர் கொடுக்குது. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நல்லா பாருங்க எப்படி சூப்பராக இருக்கா. நல்லா ப்ரௌனிஷ் கலர் நல்லா வெந்துச்சுங்க ஆல்மோஸ்ட். இதை பாருங்க போட்ட உடனே கதவுது. இந்த பாருங்க